யோபு அதிகாரம் 17. என் உயிர் ஊசலாடுகின்றது. என் வாழ்நாள்கள் முடிந்துவிட்டன. கல்லறை எனக்கு காத்திருக்கின்றது. உண்மையாகவே எள்ளி நகைப்போர் என்னை சூழ்ந்துள்ளனர். என் கண்முன் அவர்தம் பகைமையே நிற்கின்றது. நீரே எனக்கு பணயமாய் இருப்பீராக. வேறு யார் எனக்கு கையடித்து உறுதியளிப்பார்? அறிய முடியாதபடி அவர்கள் உள்ளத்தை அடைத்து போட்டீர். அதனால் அவர்கள் மேன்மையடைய விடமாட்டீர். கைமாறு கருதி நண்பருக்கு எதிராக புறம் கூறுவோரின் பிள்ளைகளின் கண்களும் ஒளியிழந்து போம். என் இனத்தாருக்கு அவர் என்னை பழிச்சொல்லாக்கியுள்ளீர். என்னை காண்போர் என் முன் துப்புகின்றனர். கடும் துயரால் என் கண்கள் மங்குகின்றன. என் உறுப்புகள் எல்லாம் நிழல் போலாகின்றன. இதை கண்டு நேர்மையானவர் திகைக்கின்றனர். குற்றமற்றோர் இறைப்பற்று இல்லார் மேல் சீற்றமடைகின்றனர். நேர்மையாளர் தம் நெறியை கடைபிடிப்பர். கரையற்ற கையினர் இன்னும் வலிமையடைவர். ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் திரும்பி வாருங்கள். வந்தாலும் ஞானமுள்ள எவரையும் உங்களில் காண மாட்டேன். கடந்தன என் நாள்கள், தகர்ந்தன என் திட்டங்கள். அவ்வாறே ஆயின என் இதய நாட்டங்கள். அவர்கள் இரவை பகலாக திரிக்கின்றனர். ஒளி இருளுக்கு அண்மையில் உள்ளது என்கின்றனர். இருள் உலகையே என் இல்லமென எதிர்பார்ப்பேனாகில், என் படுக்கையை இருளிலேயே விரிப்பேனாகில், படுகுழியை நோக்கி என் தந்தையே என்றும், புழுவை நோக்கி என் தாயே என்றும், என் தமக்கையே என்றும் புகழ்வேனாகில், பின் எங்கே என் நம்பிக்கை? என் நம்பிக்கையை காணப்போவது யார்? நாம் ஒன்றாய் புழுதிக்கு போகும்போது இருள் உலகில் வாயில் வரை அது இறங்குமா?